அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும். பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை. பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள், எப்படி கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதுவே இன்னும் பாஜகக்காரர்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டு தலைவரை மாற்றப் போகிறார்கள், யாரை புதிதாக போடப் போகிறார்கள் என்கிற பதற்றம் பாஜகக்காரர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலையில் 2026 தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடந்தாக வேண்டும். அது தவிர்க்க முடியாதது. 50 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த டீலிமிட்டேஷன் என்கிற மறுவரையறை நடத்துவது என்பது இயலாத ஒன்று. ஆகவே முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதுவும் சாதிவாரி அடிப்படையிலே அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு கூட்டணி உருவாக இருக்கிறது, அதாவது ஒரு வடிவமாக இருக்கிறது, ஒரு கூட்டணியாக இயங்குகிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான். மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள், அல்லது கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றாக அல்லது எதிராக இன்னும் எந்த கூட்டணியும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மை. காவல்துறையினரை தாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்தியா முழுவதும் இல்லை, இது இந்திய அளவிலான தேவையானது. இது மாநில அளவிலான பிரச்சனையே இல்லை. இந்திய அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும். அது 2021 நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படவில்லை, தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. டீலிமிட்டேஷன் என்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறு வரையறை நடத்தப்பட வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமாக நடத்தியே ஆக வேண்டும். அது சாதி வாரியாக எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எனவே உடனடியாக சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அந்த பணியை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றாமல் இருந்தால் அதை விமர்சிக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை நிறைவேற்றி ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அவர் அதை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். அதை அவர் கிடப்பிலே போட்டதை விமர்சிக்காதவர்கள் நீட் விலக்கு மசோதாவுக்கு முன்முயற்சி எடுத்திருக்கிற அரசாங்கத்தை விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு தான் இதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார். அதை விமர்சிக்காமல் மசோதாவை கொண்டு வந்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிற மாநில அரசை விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும். பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவர்கள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், அதுதான் நடக்கப் போகிறது. அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.